மனதை ஒருமுகப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்தவே வேண்டாங்கிறது தான் நம்முடைய இது. அதனால் நீங்கள் மனசை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. ஒரு முகம் படுத்த வேண்டாம், பல முகமும் படுத்த வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அதை. இப்போ நம்ம மனசை என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை புறத்துக்கு ஈடுபடுத்துகிறோம். புறத்துக்கு ஈடுபடுத்தும் பொழுது அந்த புறத்தில் உள்ள அக்கறையே நம்முடைய மனசை அந்த இதை புற காரியங்களுக்கு பயன்படுத்திதான் அமைஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனது புறத்தோடு செயல்படும் பொழுது அதுவே ஒருமுகப்பட்டுரும், தானாகவே ஒருமுகப்பட்டுரும். இப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க. பரீட்சை எழுதும் போது மனசு சிதறி ஓடுதா? நிச்சயமாக உங்கள் கவனம் பரீட்சையில் தான் இருக்கும். இது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானாகவே நடந்துருது. அப்போ நீங்கள் அக்கறை காட்டுறது மூலமாக மனசு தானாகவே ஒருநிலைப்படும். ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் பயிற்சி தேவையில்லை. அதெல்லாம் அகமுயற்சி ஆகிடும். இந்த அகமுயற்சியை விட்டுட்டு புறமுயற்சியில் ஈடுபடுறது தான் சரியானது.